அந்த ஆக்டிவ் க்ரோத் பீரியடில் நம்ம டேமேஜஸை இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். 13 வயசில் எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பல்லோட அமைப்பு உள்ளே இருக்கணும், அதாவது ரெட்ரோக்ளைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது நார்மல் கிடையாது. பல்லு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும், சிம்பிளாக சொன்னால் 2 பக்கம் மென்று சாப்பிட்டாலே உங்கள் பாடி பேலன்ஸ் ஆகும். ஓகே, கிராவிட்டி டிஃபைன் லைன்னு சொல்லுவோம். உங்கள் ஸ்பைன் வந்து கரெக்டாக நம்ம எர்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் போது இந்த மசில் ப்ராப்ளம், இந்த நர்வ் கம்ப்ரெஷன். இப்போ அந்த அறிவு பல்லுன்னு ஏன் டாக்டர் அதுக்கு பேர் வந்துச்சு? எனக்கு பேசிக்காக ஒரு டவுட்டு, அறிவாளிகளுக்கு தான் அந்த அறிவு பல்லா இல்லை? அது என்ன கிடையாது. பேசிக்காக 18 வயசு எப்படி உங்களுக்கு ஓட்டர் எலிஜிபிலிட்டி இருக்கும், ஆமாம், அதே மாதிரி 18 வயசு உலகத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க. நாட் தட் அது எடுத்துட்டா உங்களுக்கு அறிவு போயிடும்னு இல்லை. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, மற்ற பல்லெல்லாம் எடுப்பாங்க, இந்த விஸ்டம் டூத் எடுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வைப்பாங்க. ஏன் எடுக்கணும்? தேவையான பல்ல எடுத்தாச்சு. ஏன்னா மக்களுக்குள்ள ஒரு விஸ்டம் போயிடும்னு நினைச்சிடுவாங்க. விஸ்டம் வந்து பல்லுல கிடையாது. ஓகே, நீங்க அப்ரிஷியேட் பண்ற விதத்துல உலகத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா, அதுதான் விஸ்டம். நாட் வித் விஸ்டம். அந்த ஏஜ்ல வர்றதுனால ஒரு லேமனுக்கு தெரியறதுக்காக விஸ்டம் டூத் வச்சாச்சு. ஓகே ஓகே. இப்படிதான் கார்த்தி, ஒரு பேஷண்ட் வந்து என்னன்னா 13 வயசுல வராங்க. ஜென்ரலாக வந்து ஒரு குழந்தை இருந்தால், நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வயசில் வந்திருந்தால் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்துட்டு ப்ரிவென்டிவாக ட்ரீட் பண்ணிடலாம். இந்த 13 வயசில் வரும்போது எல்லாருமே என்ன சொல்கிறதுனா, பல் டாக்டர்கிட்ட போகும்போது இப்போ ஒன்றும் வராதிங்க, 13 வயசில் 12 வயசுக்கு மேலே பர்மனன்ட் டூத்தெல்லாம் வந்த பிறகு வந்தால் போதும் அப்படின்வாங்க. ஸோ அந்த டாக்டர் அவங்களுக்கு அப்படி சஜஸ்ட் பண்ணதுனால தான் அப்படி வந்திருக்கேன். இது என்ன ஆகுன்னா, ஒரு குழந்தை 5 வயசுலேருந்து 12 வயசுல தான் ஆக்டிவ் க்ரோத் பீரியட். அந்த ஆக்டிவ் க்ரோத் பீரியடில் நம்ம டேமேஜஸை இனிஷியலாகவே கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். 13 வயசில் எந்த வயசில் வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம். டாக்டராக இருக்கும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்டாக இல்லை காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இல்லை கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணலாம். ஆனால் பேஷண்ட் முன்னாடியே வந்திருந்தது. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது? அவருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு 2 பல்லு மிஸ்ஸிங், பர்மனன்ட் டூத்தே மிஸ்ஸிங். அப்போ என்ன போச்சு, மேல் தாடியில் 14 பல்லும் கீழ் தாடியில் ஒரு 16 பல்லும் இருக்குது. இந்த மிஸ் மேட்ச் வரும்போது அந்த பர்மனன்ட் டூத்தோட ஆங்குலேஷன் மாறி போச்சு. ஆங்குலேஷன் மாறினதுனால என்ன ஆகி போச்சு, தாட மூமெண்ட்டும் மாறி போச்சு. ஒரே சைட் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வருஷமாக ஒரே சைட் சாப்பிடும்போது முகமே கோணலாக மாறி போச்சு. அந்த முகம் கோணலாகும்போது ஹோல் பாடியே பாஸ்டர் மாறும். ஒரு சைட் சாப்பிட்டா நான் சொன்ன மாதிரி தலை சாஞ்சிரும், ஷோல்டர் சாயும், ஹிப்பு சாயும், முட்டி சாயும், அண்டு காலோட லென்த்தும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ராப்பராக டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். பேசிக்காக பல்லுனால எவ்வளோ ட்ராபேக் இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சிக்கணும். எல்லாரும் ஒரு என்ன நினைப்பாங்கன்னா, பல் டாக்டர் பல்லவடி தான் பார்ப்பாங்க. ஆனால் வந்து என்னோட இதில் வந்து நியூரோமஸ்குலர் அண்ட் ஃபங்க்ஷனல் டென்டிஸ்டில் ஹோல் பாடி, ஒரு பல்லுங்கிறது வந்து ப்ராப்பராக அந்த பாடியில் ஃபிட் ஆகி, அதாவது அந்த ஜாவில் ஃபிட் ஆகி 2 பக்கம் மெல்ல வச்சு இந்த ஃபங்க்ஷனல் ஜா மூமெண்ட் பண்ணும்போதே உங்களோட மசில்ஸ் 2 சைடும் என்ன ஆகும்னா ஈவனாக ஒர்க் ஆகும். ஈவனாக ஒர்க் ஆகும்போது உங்கள் பாடி பாஸ்டர் மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவருக்கு 5 வயசுலேயே வந்திருந்தா அந்த 13 வயசில் வந்த பிரச்சனையை எவ்வளோ நாளில் சரி பண்ணியிருக்க முடியும்? இப்போ எவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும்? இப்போ சரி பண்ணணும் எப்படியும் 1.5-2 வருஷம் ஆகும். 5 வயசுலேயே வந்திருந்தாக்கா நம்ம படிப்படியாக சரி பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லாத அந்த பாஸ்டர் வராமையே பார்த்து, அந்த பாஸ்டர்லாம் மாறாமல் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. பேசிக்காக என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரும் பல்லோட அமைப்பு உள்ளே இருக்கணும், அதாவது ரெட்ரோக்ளைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது நார்மல் கிடையாது. பல்லு கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் தூக்கலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அதுவும் அப்நார்மல் கிடையாது. ஓகே. எத்து பல்லுன்னு சொல்லுவாங்க. எத்து பல்லு அப்நார்மல் கிடையாது. எத்து பல்லு சம்டைம்ஸ் தம் சக்கிங்கால் வரலாம், டங் த்ரஸ்டிங்கால் வரலாம், அந்த ஹேபிட் அப்நார்மல் ஹேபிட்ஸால் வரலாம். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகே. பட் ஆனால் எத்து பல்லுங்கிறது வந்து பேசிக்காக வந்து யாருக்குமே கிடையாது. வளர வளர அது ஃபேஸ் மாறிடும்.
இப்போ உங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், இப்படி இருக்கும், ஓகே ரெட்ரோக்ளைன் டீத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஜா பொசிஷன் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளை அறியாமல் ஜா பின்னாடி போக ஆரம்பிக்கும். ஜா பின்னாடி போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த கழுத்து மசிலில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகே ஸ்ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா அதனால் நீங்கள் உங்களோட பைட்டே ஒரு பக்கம் மாறி போயிடும். பைட்டு மாறும், கழுத்து மசில் ஸ்ட்ரெயின் ஆகும், அப்புறம் உங்கள் ஷோல்டர் மசில் படிப்படியாக அந்த ப்ராப்ளம் இடுப்பு எலும்பு முட்டி வரையும் போகும், என் பாதம் வரையும் போவார். ஓகே இதனால் என்ன ஆகும்னாக்கா இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனைலாம் எனக்கு இருக்குது, நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு பக்கமாக படுக்கிறதுனால எனக்கு தலையணை சரியில்லை, நான் பில்லோவை சரியாக வச்சு படுக்காததால தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா என்னுடைய பல்வரிசை சரியில்லை, அதன் காரணமாகத்தான் இந்த வலிகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே டாக்டர்? ஆமாம், இந்த உடம்புங்கிறது வந்து ஒரு அமேசிங் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக. இப்போது எப்படி நம்ம மேசன்லாம் பில்ட் பண்ணும்போது ஒரு வால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா ப்ளம் லைனை வச்சு அழகாக வால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாருமே முதல் ஸ்பீஷியஸ், அதாவது ஜீவராசி நிமிர்ந்து நின்னவங்க நம்ம தான், ஹோமியோசாப்பியன்ஸ்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும்னா நம்ம வந்து பாஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா கீழ்தாடை பேலன்ஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளாக சொன்னால் 2 பக்கம் மென்று சாப்பிட்டாலே உங்கள் பாடி பேலன்ஸ் ஆகும். ஓகே கிராவிட்டி டிஃபைன் லைன்னு சொல்லுவோம். உங்கள் ஸ்பைன் வந்து கரெக்டாக நம்ம எர்த்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும்போது இந்த மசில் ப்ராப்ளம், இந்த நர்வ் கம்ப்ரெஷன் ப்ராப்ளம் அண்ட் பாடி பாஸ்டர் சேஞ்ச் ஆகிறது ஆகவே ஆகாது. ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு பக்கமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது 2 பக்கமாக சாப்பிட ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக அதோட ட்ரீட்மெண்ட் அதுவே எடுத்துக்கும். ட்ரீட்மெண்ட் கிளினிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றீங்க. அப்படி இல்லை, 2 பக்கம் சாப்பிட்டா கூட முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ராப்ளமே வந்து கம்ஃபர்ட் ஆஃப் ஈட்டிங் ஒரு சைடாக போச்சு. ஓகே, ஒரு நியூரோமஸ்குலர் ஆர்த்தோடான்டிஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ஏன் கம்ஃபர்ட் இல்லை, ஒரு பக்கம் ஏன் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பேலன்சிங் த பைட். ஓகே, அதை பண்ணிவிட்ட பிறகு தான் நீங்கள் 2 பக்கம் சாப்பிட முடியும். இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களை 2 பக்கம் சாப்பிடுங்க முடியாது, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் ஒரே சைடு அது நீங்களே வெறுத்து போய்ட்டு என்னடா வரமாட்டேங்குது. ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல எழுதும் போதே கோடு போட்டு தான் எழுதணும். கரெக்டு. அப்புறம் இன்னும் அழகாக வந்துருச்சுன்னா ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் கோடு இல்லாமல் எழுதலாம். எழுதும்போதே கோடு இல்லாத பேப்பரில் எழுதிட்டு நீங்கள் அழகாக எழுதணும்னு நினைக்கிறது ஓகே முடியவே முடியாது. அதனால அந்த பைட்டை பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், எப்படி 2 பக்கம் மென்று சாப்பிட்றது. அது லைஃப் பூரா நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களோட பாஸ்டர்லேருந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, இப்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து வேறு டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் அதை சரி பண்ணேன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஓகே, ஸோ நான் மற்ற இதை விட்டு போட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பில்லோவை கரெக்ட் பண்ணுறது, ஒழுங்காக படுக்கிறதெல்லாம் பண்ணால் சரியாகாது. அதாவது ரூட் காஸ் மெடிக்கல் ஃபீல்டில் முக்கால்வாசி பேர் ரூட் காஸ் கண்டுபிடிக்காதனால தான் டிசீஸ் க்யூர் ஆக மாட்டேன். ஓகே, என்னைக்கு உங்கள் நேரம் நல்லா இருந்து ரூட் காஸ் நல்லா கண்டுபிடிச்சாச்சா டிசீஸ் தானே க்யூர் ஆகிடும். டாக்டர், அப்படி ஜென்ரல் பீப்புள்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க ஓ இதனால தான் பிரச்சனை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சில பேர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க, இவர் சும்மா சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி போயிடுவாங்க. இப்போ சில பேர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது தலைவலிக்குது அப்படின்னா நான் ரொம்ப யோசிக்கிறேன் போல இருக்குது, இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டேன் அதனால் டிப்ரெஷனில் தலைவலிக்குதுன்னு தான் நினைப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்படி இல்லை, முன்ன இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்குள்ள சோஷியல் மீடியா, இன்றைக்குள்ள வந்து சாட் ஜிபிடி இல்லை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான கண்டென்ட் நீங்கள் தேடி பார்த்தா. ஆனால் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதில் யார் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கான், இது எங்கேருந்து வரும்? முன்ன மாதிரி க்ளோஸ்டு சர்க்கியூட் கிடையாது, இன்ஃபர்மேஷனே தெரியாது. இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்குண்டான தீர்வு கரெக்டாகும். யாரை போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியும். அதான் கேட்கலான்றது டாக்டர், இப்போ எல்லா டென்டிஸ்டாலையும் இந்த மாதிரி டீட்டெயில்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணனால தான். அதாவது ட்ரீட்மெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கணும். ஒரு பேஷண்ட் பார்த்தோன்னே இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாக்கா அது ஈஸியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்போது சின்ன குழந்தைங்க சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க. இன்னொன்று அந்த கடினமான சாக்லேட் சாப்பிடக்கூடாது, அது பல்லில் ஒட்டிக்கும், அதனால் சொத்தப்பல் உருவாகுங்கிற அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சாக்லேட் சாப்பிட்றதால சொத்தப்பல் வருமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ சொத்தப்பல் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குணப்படுத்துறதுங்கிறது 2வது கேள்வி. அதாவது சாப்பிட்ற பொருள் எல்லாமே நல்ல பொருள் தான்.
சாக்லேட்னால சொத்தை வரும் யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் வந்து எப்படி ஒரு நாய்க்கு அடிபட்டதுன்னா அது லிக் பண்ணும்போது ஹீல் ஆகிடும். ஓகே. நம்ம சலைவால் அவ்வளோ நல்ல கிருமிகள் இருக்குது, சொத்தை வராமையும் பார்த்துக்கும். ஆனால் சலைவரி செக்ரீஷன் நிறைய இருக்கணும். ஓகே. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு ஏன் சலைவரி செக்ரீஷன் இல்லைன்னாக்கா தண்ணி நிறையா குடிக்கிறது இல்லை. ரெண்டாவது சம்டைம்ஸ் இந்த கேன்சர் பேஷண்ட் இல்லை ரேடியேஷன் பேஷண்ட், தைராய்டு பேஷண்ட் ஆர் டயபெட்டிக் பேஷண்ட், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சலைவரி செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது இந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து சலைவரி செக்ரீஷன் கம்மியாக இருந்ததுன்னா சொத்தை அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா போதும் உங்கள் வாய் வறண்டு போயிடும். டெய்லியே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தால் உங்கள் சலைவரி செக்ரீஷன் இருக்காது. அப்போது சாக்லேட் இருக்கும்போது சொத்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரஷிங்கும் இருக்குது. ஓகே. நம்ம சாக்லேட் சாப்பிட்லாம், ப்ரஷ்ஷும் பண்ணலாம், இந்த தண்ணியும் நிறைய குடிக்கணும். இந்த சலைவரி செக்ரீஷன் அதிகமாக இருந்தால் சொத்தை எதுவுமே வராது. ஓகே. இப்போ சொத்தப்பல் வந்துருச்சு டாக்டர். இப்போ ஒரு இடத்துல மட்டும் இல்லை, மல்டிபிள் பிளேசஸில் சொத்தப்பல் இருக்குது. நான் இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ பல் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போது ஜுரம் வந்தாக்கா ஒரு நாள் ஜுரம் இருந்தால் மாத்திரை போட்டுக்கிறீங்க, 10 நாள் ஜுரம் இருந்தால் டெஃபினட்டாக பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன ஃபீவர், ஜாண்டிஸோ டெங்குவோ டைஃபாய்டோ இதெல்லாம் கண்டுபிடிக்கும் பிளட் டெஸ்ட். அதே மாதிரி தான் சலைவா டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பேசிக்காக சலைவா எடுத்துட்டு அதோட பிஹெச் என்ன, அமிலத்தன்மை என்ன, ஃப்ராத்தியாக இருக்கா, அதாவது செக்ரீஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரூட் காஸ் அங்கே தான் கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சொத்தை வந்த இடத்துல என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஃபர்தராக சொத்தை வராமல் இருக்கிறதுக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது சொத்தப்பல் நிறையா இருக்குது டாக்டர். இப்போ ஒருத்தங்களுக்கு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வாய் ஃபுல்லாக சொத்தப்பல் தான். ஸோ அவங்க அது வந்து பாக்கு போடுறதுனால வந்த பின்விளைவுகளில் அந்த சொத்தப்பல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு செட்டு வச்சுக்கிறது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு செட்டு வைக்கிறதுக்குலாம் இல்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன், அப்பப்போ பிரச்சனை வரதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்றாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அப்படி சாப்பிட்றதன் மூலமாக இதய பிரச்சனை கூட ஏற்படுதுங்கிறத டாக்டர் வந்து சொல்கிறாரு. அப்படி ஏற்படுமா? இதய பிரச்சனைகள் ஏற்படுமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல்லுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நரம்பும் ரெண்டும் கனெக்டட் நம்ம பிரெயின். அண்ட் ரெண்டாவது பல்லு எவ்வளோ முக்கியம்னா நம்ம முதுகு தண்டெலும்பும் நம்ம ஸ்பைனல் கார்டும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. பல்லு வந்து ஒரு அழகுக்காக கிடையாது, ஃபங்க்ஷன். அண்ட் யார் ஒருத்தர் அப்படி அலட்சிய போக்கில் இருக்காங்களோ, எனக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம உயிரோட்டமே நரம்பு மண்டலம் தான். பல்லோட முக்கியம். ஓகே, கடைசி நேரத்தில் வந்திருக்காங்க, ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிருக்கு, எல்லாத்தையும் எடுக்கலாம், எடுத்துட்ட பிறகு